தன்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுறதுனால வானதி ரொம்பவே சுகத்தோட சரி எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தனியாக கிளம்பி போகிறாங்க. பட் இருந்தாலும் பாண்டி மேலே இருக்க நம்பிக்கையால் பாண்டி தான் பின்னாடியே வருவாங்களான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் பாண்டி வர்ற மாதிரியே தெரியல. அதனால் அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாரும் தன்னை கிண்டல் பண்ணப்போ பாண்டி எதுவுமே பேசாமல் இருந்தது. தன்னை பார்த்து அவங்களுமே சிரிச்சது, சமாதானப்படுத்துகிற மாதிரி சும்மா ஒரு பேருக்கு பேசினது, அப்புறம் பின்னாடியே வராமல் இருந்ததுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு பாண்டி மேலே செம்ம கோவம் வருது. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் எல்லார் மேலேயுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அவங்களோட அம்மாவும் உனக்கு இன்னைக்கு என்ன தாண்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க. ஆனால் வானதியும் அதெல்லாம் ஒன்றும் ஆகல, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் காலேஜுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம கூட ஏன் மதியான சாப்பாடை கூட எடுத்துக்காம அப்படியே சோகத்தோடையும் கோவத்தோடையும் அவங்க காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பாவும் அண்ணனும் இவளுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு அவங்களோட அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்களோட அம்மாவும் என்ன ஆயிருக்கும், மறுபடியும் அந்த பாண்டி கூட இவ சண்டை போட்டிருப்பாளா இருக்கும், எப்பெல்லாம் சண்டை போடுறாளோ அப்பெல்லாம் இப்படி தானே அவன் நடந்துப்பா, இதுக்கு தான் அந்த பையனே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ தான் பின்னாடியே தொங்கிக்கிட்டே இருக்கா. நீங்களே பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையனே நீ வேண்டான்னு துரத்தி விட்டாதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ போய்கிட்டு இருக்க வானதிக்கும் அவங்க அம்மா பேசுறது எல்லாமே காதில் விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சொல்கிற மாதிரியே நம்ம தான் அவன் பின்னாடியே தொங்கிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அவன் நம்மளை கண்டுக்கிற மாதிரியே தெரியலல்ல, இதுக்கப்புறமாவும் நம்ம இதுக்காக நம்மளோட வெக்கத்தை விட்டு நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே எதையோ பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே செம்ம கோவத்தோடையும் கண் ஃபுல்லாக கண்ணீரோடையும் அழுதுகிட்டே காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு முழுக்க காலேஜில் கூட அவங்க சோகத்தோடு தான் இருக்காங்க. பட் இந்த பக்கம் வானதி இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியாத பாண்டியும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க அண்ணன் சோழன் கிட்ட அப்படி என்னதான் பண்ணீங்க, அவங்க எப்படி இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்னு ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு மொத்த கதையையும் கேட்டு செம்ம ஷாக்கோடு உட்காந்துருக்காங்க. அதுவும் பல்லவன் வாயை பிளந்துக்கிட்டு என்ன 25 லட்ச ரூபாய் பணமும் 30 பவுன் நகையுமா, இது எல்லாத்தையும் நம்மளால் கனவுல கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாதே, அது எப்படி இப்படி கதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, அவங்க உங்களை அடித்து துரத்தலையான்னு கேட்க அதுக்கு நிலாவும் ஆமாம் உங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் கதை வர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அடித்து துரத்திருப்பாங்க, என்ன உண்மை மாதிரியே நம்பிக்கையாக எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசி அவங்கள சமாளிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ஒரு 60 லட்சம் 55-60 லட்சம் செலவாகுமா, கண்டிப்பாக கூடயே ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. இப்போ தங்க விலை என்ன எகிரிக்கிட்டே போகுது இல்லை, அதுவும் கல்யாண செலவு அது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பிடிச்சா கண்டிப்பாக 60-70 லட்சம் வந்துடும்னு சொல்ல. இதை பார்த்துட்டு பல்லவனும் கண்டிப்பாக அவ்வளோதான் அண்ணன் சோழ அண்ணன் முடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்ல. அதுக்கு சேரணும் சரி விடுங்க நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இதையே யோசிச்சுக்கிட்டே அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்குமே போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நிலாவுக்கும் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா கால் வர அவங்களுமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. ஆனால் பல்லவன் தான் கண்டிப்பாக உன்ன மாதிரி என்னால் கூட கதைலாம் எழுத முடியாது, பேசாமல் நீ கதாசிரியர் ஆகிட, ஏதாவது பேப்பரில் எழுதினா கூட உனக்கு கொஞ்சம் பைசா வரும்னு சொல்ல. உடனே சோழனும் அட இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே, எனக்கும் நல்லா கதை எழுத வரும், நல்லா பொய் சொல்ல வரும், இந்த 2 விஷயம் இருந்தாவே போதும் இல்லை, நான் பெரிய ஆளாக ஆகிடுவேன், நீ வேணா பாரு, கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சொன்ன மாதிரியே சாரி நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலான்னு தைரியத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க. பாண்டியோ டே என் கடையை விற்றா கூட எனக்கு அவ்வளோ பணம் வராது, ஏன் இந்த வீட்டையே விற்றாலும் நமக்கு அவ்வளோ பணம் வராது, நீ என்ன கனவுல கூட நம்ம யோசிச்சு பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்திருக்க, அது எல்லாத்தையும் நம்மளால் பண்ணிட முடியும்னு கனவு காண்றியான்னு கேட்க. அதுக்கு சொல்லணும் ஆமாம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், நம்பினா ஈஸியாக பண்ணிடலாம், நீ வேணா பாரு கண்டிப்பாக என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு கேட்க. அதுக்கு பல்லவனும் பேசாமல் ஒரே ஒரு ஐடியா இருக்குது, உன்னோட 2 கிட்னியும் விற்றுரு, 2 கிட்னியும் விற்றா நான் இறந்து போயிடுவேன், பரவாயில்ல 2 பேரை வாழ வச்சுட்டு நீ போனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போக. நடேசனும் என்னமோ பண்ணுங்கடா, ஆனால் ஏதோ நல்லா உன் அண்ணன் வாழ்க்கையில் வச்சு செஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கொஞ்சம் சோர்வாக எந்திரிச்சு போக. இதை பார்த்து சோழனும் என்னாச்சு ஏன் இப்படி போகிறாருன்னு கேட்க. பாண்டியும் அவங்களுக்கு ஹை பிபி இருக்கிறத சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கோ இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, பட் அதை அவங்க வெளியே காட்டிக்காமல் அவங்களுக்கு பழம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வாங்கியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது தன்னோட பசங்க என்ன தான் தான் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் தான் மேலே அன்பாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை 6 மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இப்போ பாண்டியோட வானதியோட பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா பாண்டி அவங்களோட கராஜில் இருக்கும்போது ஈவினிங் வானதி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அப்போ வானதியும் அந்த ரூட் வழியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க பாண்டியோட கராஜுக்கு வரவே இல்லை. அப்போது இருந்த வேலையில் பாண்டியுமே அதை கவனிக்கவே இல்லை. வானதியோ சரி நம்ம இந்த பக்கமாக போனால் கண்டிப்பாக பாண்டி நம்மளை கூப்பிடுவான், அப்புறம் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு தான் அவங்க கராஜ் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தன்னை கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு வானதிக்கு மறுபடியுமே அவங்க அம்மா சொன்னது, அவங்க வீட்டில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துடுது. இவனுக்கு நம்ம மேலே அக்கறையே கிடையாது, நான் பின்னாடியே தொங்கிக்கிட்டே இருக்கனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க கோவத்தில் பாண்டிக்கிட்ட போயிட்டு, ஏன் பாண்டி நீ ஏன் இப்படி இருக்கன்னு சண்டை போட ஆரம்பிக்க. ஆனால் பாண்டியும், என்னாச்சு வானதி, கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவங்கள உட்கார சொல்கிறாங்க. ஆனால் வானதியும், உன் வேலையெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, என்னை நீ சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிற. காலையில் என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு சப்போர்ட்டிவாக நீ ஒரு வார்த்தையாவது பேசுனியா? ஆனால் எல்லார் கூடயும் சேர்ந்து நீ சிரிச்சுக்கிட்டுல இருந்த. அப்போ கூட நான் சோகத்தோடு வெளியே கிளம்பி போகும்போது என் பின்னாடியாவது வந்து என்னை சமாதானப்படுத்தினியா? அப்போ பாண்டியும், என்ன நீ சோகமாக இருந்தியா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நீ கிளம்புன. அது மட்டும் இல்லாமல் நான் கூட உன்னை இங்கே இருந்தால் சொல்லி சொன்னேன், நீ தான் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நீ கோச்சிக்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரியலையோன்னு சொல்ல, உடனே வானதியும், ஆமாம் நீ என்னை என்னைக்கு நோட் பண்ணியிருக்க, ஏன் அந்த நிலா கூட அவன் சும்மா கிண்டலுக்காக சொல்கிறான்னு என்னை சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் நீ தான் என்கிட்ட எதுவுமே அதை பற்றி பேசவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்கள் வீட்டில் யாருக்குமே என் மேலே மரியாதையும் இல்லை மதிப்பும் இல்லை, ஆனால் நீ கூட இப்படி இருக்கல பார்த்தியா? அதுவும் அங்கிள் அவங்களாம் என் சாப்பாடை பற்றி எப்படியெல்லாம் பேசுனாங்க. பல்லவனும் சின்ன பையன், அவன் கூட என்னை அப்படி கிண்டல் பண்ணா, உனக்கு எதுவுமே அவனை எதிர்த்து பேசணும், எனக்காக அவன்கிட்ட சண்டை போடணும்னு கூட தோணலையேன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், நீ தான் சொல்கிறல்ல அவன் சின்ன பையன், அவன் சும்மா காமெடிக்காக சொன்னான், என்னை ஹர்ட் பண்ணுறதே உங்களுக்கு என்ன காமெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரமாக சண்டை மேலே சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான பாண்டியும், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, செம்ம கடுப்பாக, இப்போ தான் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அதுவும் இன்னும் இவ்வளோ வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா என்னன்னே காரணமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்படி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்போல்லாம் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு டார்ச்சராக இருக்குது. இப்படிதான் 2 நாளாக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி நானும் 2 நாளாக நீ செய்கிற சாப்பாடை வாயிலேயே வைக்க முடியலனாலும் உங்ககிட்ட அவ்வளோ தன்மையாக நடந்துக்கிட்டேன். ஆனால் அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல. இதோ சின்னதாக பல்லவன் கிண்டல் பண்ணதுக்கு போயிட்டு இப்படி கொதிக்கிற. இங்கே பாரு, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் என்னால் இந்த டார்ச்சரை பொறுத்துக்கவே முடியல தெரியுமா? ஒரு கட்டத்தில் பேசாமல் உன்னை விட்டுடலான்னு கூட தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையை விட்டுற. அவ்வளோதான், அந்த வார்த்தையை வானதி பிடிச்சிக்கிட்டு செம்ம கோபத்தோட, அப்போ நீ இதை தான் உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க என்ன? அப்போ உனக்கு என் மேலே லவ்லாம் இல்லை, ஏதோ சும்மா தான் என் கூட இருந்துக்கிட்டு இருக்க. சரி இதுக்கப்புறமா வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கோவத்தோட கிளம்பி போகிறாங்க. ஆனால் பாண்டியும் அவங்களுமே கோவமாக இருக்கனால வானதி அவங்க சமாதானப்படுத்துகிற மனநிலைமைகளே கிடையாது. அதனால அவங்களுமே அமைதியாகவே இருந்துற. இதையுமே கவனிக்கிற வானதியும், அவனுக்கு நம்ம மேலே அக்கறையே கிடையாது, நம்ம அவனை விட்டு போனாதான் அவனுக்கு நம்மளோட அருமையே புரியும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனடியாக அவங்களோட அப்பா அம்மா கிட்ட எனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்களோட அம்மாவும், ஏண்டி கல்யாணம் இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, அதான் அந்த சேரனுக்கு கல்யாணம் ஆனாதானே உனக்கும் அந்த பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளேயே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் அதை அவங்க கிட்ட போய் கேளுன்னு கேட்க, அதுக்கு அவங்களும், இல்லை எனக்கு பாண்டி வேண்டாம், எனக்கு வேறு யாராவது நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் பாண்டியும் பிரிஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ அவங்களோட அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் செம்ம சந்தோஷம். அதனால அவங்க அம்மா உடனடியாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க, அவங்க அப்பாவுக்கு தான் அவங்களோட பொண்ணை பற்றி நல்லா தெரியும்ல, கண்டிப்பாக இவளை 2 நாளில் மாறிடுவா, நீ தேவையில்லாமல் செலவு பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அம்மாவும் அவன் மனசு மாறதுக்குள்ள நாளே நல்ல கல்யாணத்தை முடிக்க முடிஞ்சாலும் என்னால் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு பரபரப்பாக மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட அண்ணனும், அப்பாடா இந்த பாண்டிய வெறுப்பேற்றுறதுக்கு நமக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசி அவங்க கிட்ட வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் கடுப்பான பாண்டியும் அவங்களோட அண்ணனை அடித்து துரத்தி விட்டுறாங்க. இந்த விஷயத்த அப்படியே அவங்களோட அண்ணனும் வானதி கிட்ட சொல்ல, வானதியும் வழக்கம் போல் பாண்டிக்கிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீ வேற ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சனா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, அதுக்கு வானதியும், ஆமாம் இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேண்டாம், உனக்கு என்னோட அருமையே புரியல, நான் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அப்புறமாவும் நீ என்னை இப்படியெல்லாம் பேசுகிறலன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட, அதுக்கு பாண்டியும், சரி போனா போடி, யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக உன்னை நினச்சிக்கிட்டு கூட இருந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் வானதி கிட்ட நீ எந்த கல்யாணம் வேணாலும் யாரை வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறேன். வானதியும் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா மாப்பிள்ளையை பார்த்தியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்களோட அம்மாவும், ஆமாடி மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், இதுதான் மாப்பிள்ளைன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு வானதிக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்ன அதுக்குள்ளேயே மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்கன்னு. ஆனாலும் வானதி, சரி நமக்கு கல்யாணம் நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இவன் எப்படியாவது ஏதாவது ஒன்று வச்சு நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான், நம்மளை எப்படியாவது சமாதானப்படுத்திடுவான்ற நம்பிக்கையோட வானதியும், சரிம்மா எனக்கு இந்த மாப்பிள்ளை ஓகே, உனக்கு ஓகேனா அவங்கள என்னை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயத்த அப்படியே அவங்க
பாண்டிக்குமே மெசேஜ் மூலியமா சொல்லிடுறாங்க. அந்த பையனோட ஃபோட்டோவையும் அனுப்பி, இவன் தான் எனக்கு புருஷனாக போறவன்னு சொல்லிட்டும், அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. பட் அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க வந்த சோழனும், "ஏய் என்னடா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன வானதிக்கு கல்யாணமாமே? அவ என்ன அப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கான்னு?" கேட்க அதுக்கு பாண்டியும், "அது ஒரு சின்ன பிரச்சனை. அவ சமைச்சத பத்தி நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணோம்ல, அதனால அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் அவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு" சொல்ல, சோழன் உடனே, "டேய் இதுதான் நல்ல வாய்ப்பு. தயவு செஞ்சு அந்த வானதிய விட்டுடுடா. இங்க பாரு, சாப்பாடு கூட அவ செஞ்சது கூட நம்மளால வாயில கூட வைக்க முடியல. அத சொன்னதுக்கு போயிட்டு, இவ இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ற லெவலுக்கு போயிட்டானா, நீ மட்டும் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்படியெல்லாம் அவகிட்ட பேசுன அவ்வளதான். என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவா. அப்புறம் கடைசி வரைக்கும் நீ தான் தனியா இருந்து கஷ்டப்படணும். அதனால இப்பயே அவள விட்டுரு. ஏதோ கொஞ்ச நாளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா உனக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்டா. தயவு செஞ்சு இவள மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க. பட் இதை கரெக்டாக வந்து கேட்ட நிலாவும், "சோழன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க பாண்டி, என்ன இருந்தாலும் வானதி உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. அப்படி லவ் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் கைவிட்டக்கூடாது. முதல்ல அவங்க கிட்ட போயிட்டு பேசி சமாதானப்படுத்துங்க. கண்டிப்பாக வானதிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது. ஏதோ அவங்க கோவத்தில் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து சமாதானப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு பேசுங்க. வானதி உண்மையாகவே ரொம்பவே நல்ல பொண்ணு. என்ன சின்ன பொண்ணாக இருக்கனால என்னன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போங்க முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வைக்க. ஆனால் சோழன் தான், "நிலா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வானதி சரியில்லை. கண்டிப்பாக அவங்க இந்த குடும்பத்துக்கு வந்தால் நம்ம குடும்பத்தையே பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க." பாண்டியும் நிலாவை பற்றி வானதி சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டும், அவங்க நிலாவோட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதையும் நினச்சி பார்த்துட்டும், அவங்க கொஞ்சம் ஒரு யோசனையோட வானதியை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அவங்களோட மனசு இப்போ 2 மனசாக தான் இருக்குது. வானதியை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாமா, அப்படி இல்லைன்னா மறுபடியுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ளே சோழன் சொன்ன மாதிரியான எண்ணங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நிலா சொன்னதையுமே லைட்டாக அவங்க யோசிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிறைய கட்டத்தில் வானதி தனக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறதையுமே நினச்சி பார்த்துட்டு அவங்க வானதிக்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் அவங்களோட அம்மாவும், "இங்கே பாரு வந்துட்டான், இங்கே பாரு அதான் என் பொண்ணு நீ வேண்டான்னு சொல்லிட்டால, அப்புறம் இதுக்காக அவள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான்னு" கேட்க. ஆனால் பாண்டியும், "நான் ஒரே ஒரு தடவை வானதியை பற்றி மட்டும் பேசிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னனாலும் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு வானதியை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ண. ஆனால் வானதியும் பாண்டியை பார்த்த உடனேயே மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, நம்மளை எப்படியோ சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நினச்சாலும் பாண்டி சொல்கிறதோ அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. "இங்கே பாரு வானதி, என்ன இருந்தாலும் நாங்கள் பண்ணது பேசினது எல்லாமே தப்பு தான். பட் இருந்தாலும் நீ பண்ணுற தப்பையுமே நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்ல." வானதி அதுக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உன்னை நல்லா லவ் பண்ணுறேன், அது என்ன தப்பான்னு கேட்க. அதுக்கு பாண்டியும், "நான் அப்படி சொல்ல வரல. என்னதான் நீ லவ் பண்ணியிருந்தாலும் என்னோட குடும்பத்தை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். என்னோட குடும்பத்தில் எல்லாருமே எனக்கு முக்கியம். ஆனால் என்ன நீ அப்படியெல்லாம் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல. உடனே வானதியும், "நான் உன் குடும்பத்தை நல்லா தான் கவனிச்சிக்கிறேன். எனக்கு நிலாவை மட்டும்தான் அவ்வளவா பிடிக்காது. அவங்க மேலே ஏன் எனக்கு பொறாமையே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை தான் நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கேன்ல. அப்போனா நீ அவங்கக்கிட்ட நான் நல்லா நடந்துக்கலான்றதுக்காக என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கியான்னு லைட்டாக சண்டையை ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு பாண்டியும், "இங்கே பாரு, என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அண்ணி. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான முழு உரிமையோடு இருக்காங்க. அப்படி அவங்களோட இடத்துக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு" அவங்களோட மனசில் இருக்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்க. உடனே வானதியும் கடுப்பாயிட்டு, "போதும், இதுக்கு மேலேயும் நீ நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வரதா இருந்தா தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போ. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவேன். உன்னை மாதிரி உன் அன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒன்று எனக்கு தேவையே இல்லை. வேணும்னா கடைசி வரைக்கும் நீ உன் அண்ணி கூடயே வாழ்ந்துக்கோன்னு" சொல்லிட்டு லைட்டாக அவங்க வார்த்தையை விட்டுடுறாங்க. பட் அவங்க தெரியாதனமாக தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் பாண்டிக்கோ செம்ம கோவம். அதனால் அவங்க வானதி கணத்தில் 2 அறையை விட்டுட்டு, "இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாண்டின்னு" சொல்லிட்டு அங்கேருந்து லைட்டாக அழுதுகிட்டே மனசு கஷ்டத்தோடு போக. வானதியும், "இவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டாளன்னு" சொல்லிட்டு அவங்களுமே கோவத்தோடு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ உண்மையாகவே வானதியும் பாண்டியும் பிரிச்சுட்டாங்களா? அப்படி இல்லைனா மறுபடியுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏன் நிலா மூலியமாகவே சேர வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.